Herbal oil for skin problems. அனைவருக்கும் வணக்கம். ஹெர்பல் ஆயில் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். எல்லா தோல் நோய்களுக்கும் வெப்பாலை தைலம் ஒரு மாயம் செய்து கொண்டிருக்கிறது. நாம இத்தனை வருட காலமாக எக்ஸிமா, சொரியாசிஸ், இச்சிங் ப்ராப்ளம், படை, சிரங்கு, அலர்ஜி போன்ற பல்வேறு தோல் நோய்களை வெற்றிகரமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். வெளிப்பூச்சுக்கு மேக்சிமம் வெப்பாலை தைலம் தான் எழுதுவோம். இதுவரைக்கும் எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் கொடுக்காத, எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த வெப்பாலை தைலம் தோல் நோயில் மிகப்பெரிய மாயம், ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. சோ அதை பற்றிய ஒரு மூலிகை, அந்த வெப்பாலை அப்படின்ற அந்த மூலிகை பற்றிய இன்னும் நுட்பமான தகவல் பற்றியும், தோல் நோய்க்கு இது நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பற்றியெல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தொடர்ந்து பதிவு வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும். ஹெர்பல் ஆயில் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுவும் இந்த தோல் நோய்களில் வெப்பாலை தைலம் செய்யக்கூடிய ஒரு மாயம் பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தோலுக்கு மட்டும் கிடையாது, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, இளநரையை கருப்பாக்கக்கூடிய, முடிய கருகருன்னு வளரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த மூலிகை தான் வெப்பாலை. அதை எப்படி நாம் தைலமாக்கி நாம் அதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வெப்பாலை தைலம் உங்களுக்கு ஈஸியா எல்லா நாட்டு மருந்து கடையிலும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். வெப்பாலை தைலத்தோட பேஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஏன்னா அந்த கொழுப்பு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்றதுலயும் சரி, நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ல கியூர் ரெக்கவரி கொடுக்கறதுலயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்கின் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ல வெப்பாலை தைலம் இல்லாம ஒரு கம்ப்ளீட் ரிசல்ட் கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம தோல் நோய்களுக்காக நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம், ரிசல்ட்டோட ஷேர் பண்ணியிருக்கோம். பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் போட்டோஸோட எவ்வளவோ பதிவுகள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் செட் ஆகும். இது வரைக்கும் எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யாருக்குமே உருவானதில்லை. அப்படி ஒரு மூலிகை, தெய்வீக மூலிகை, சித்தர்கள் அருளிய மூலிகைனா அது வெப்பாலை இலையால் செய்யப்பட்ட இந்த வெப்பாலை தைலமாகத்தான் இருக்க முடியும். ஸோ ஸ்கின் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான அருமருந்து இது. இந்த ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, இப்ப நம்ம இந்த வீடியோல காட்டுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம கைகளால நம்ம அதை ரொம்ப அழுத்தி தடவ வேண்டாம். நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணோம்னாலே போதும். இன்னும் ஆயிலோட பவர் அதிகமாகணும்னா ஏற்கனவே சொல்றது போல பிரேயர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோயில், திருச்செந்தூர் கோயில் இல்ல வைத்தீஸ்வரன் கோயில் விபூதி கலந்து பயன்படுத்துங்க. நல்ல ஒரு பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பாலை இலையில ஒரு விதமான இயற்கை சாயம் இருக்கு. சோ செயற்கை சாயம் கிடையாது. அதனால தொடர்ந்து நாம 3 மாசம் தடவிட்டு வரும்போது நரைமுடிய நம்ம கருப்பாக்க முடியும். இது கண்டிப்பா சாத்தியம். அதனோடு கூடிய உணவு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இளநரை பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ரெமெடி தான் இது. அதே மாதிரி ஸ்கின்ல எந்த விதமான ரேஷஸ், அலர்ஜி, சொரியாசிஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸிமானால ஏற்பட்ட படை, சிரங்கு போன்ற அனைத்து விதமான ரேஷஸ்க்கும் வெப்பாலை தைலத்தை நம்ம கண்ணை மூடிட்டு தடவலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரி, நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உடனடியாக அதில் இருக்கக்கூடிய அரிப்பும் புண்களும் குறையும். புண்கள் வேகமாக ஆற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வெப்பாலை தைலத்தோட பெனிஃபிட் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பல வருஷமா உடம்புல எங்க தோல் நோய் இருந்தாலும் சரி, அது லைக்கன் பிளானஸ், ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம், லூப்பஸ், எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த சொரியாசிஸ்
ப்ராப்ளம்க்கு ஒரு மருத்துவ எண்ணெய், முதன்மையான எண்ணெய் அப்படின்னா அது கண்டிப்பா வெட்பாலை தைலம் தான். ஸோ இட்சிங்க உடனே ஸ்டாப் பண்ணும். தோல் நோய் அப்படின்னாலே அரிப்பு, விடிய விடிய அரிப்பு, அது